இன்னைக்கு நம்ம பேட்மேன் சூப்பர்மேன் வேர்ல்டு ஃபினிஷ்ட் அந்த காமிக்கோட இஷ்யூ 3 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காம இந்த வீடியோ யாராவது கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிளிக் ஆஃப் பண்ணிடுங்க. போன இஷ்யூல ஒரு மந்திரவாதி அவன் பவரை யூஸ் பண்ணி பேட்மேன் சூப்பர்மேன் பில்லி 3 பேரையும் எல்லுக்குள்ள தள்ளி விட்டுறான். அதாவது நரகத்தில் தள்ளி விட்டுறான். அங்க இருக்க கொடூரமான சாபங்கள் அவங்க கிட்ட வரும். அதோட இஷ்யூவை முடிச்சிருப்பாங்க. அங்க கொடூரமான சாபங்களும் சாத்தான்களும் மட்டும்தான் இருக்கும். அங்க இருக்க சாபங்களும் சாத்தான்களும் அவங்க கிட்ட வர ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற சாபங்கள்ல ஒரு சாபம் பேட்மேன் உங்களை நரகத்துக்கு வரவேற்கிறோம்னு சொல்லுது. மற்ற சாபங்கள்லாம் நீங்க பண்ண பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிக்க போறீங்க, உங்களுக்காக தான் எல்லா சாத்தான்களும் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாபங்கள்லாம் அவங்களை சுத்திக்கிட்ட வர ஆரம்பிக்குது. அப்ப பேட்மேன் பில்லி கிட்ட நான் இதை பாத்துக்கிறேன், நீ என் பின்னாடி பண்ணு சொல்றாரு. அப்ப பேட்மேன் ஒரு சாபம் பிடிச்சிடுது. அப்ப பேட்மேன் இது கண்டிப்பா உண்மை இல்லை, இது மேஜிக்கா தான் இருக்க முடியும்னு சொல்றாரு. பில்லி தவறி லவாக்குள்ள விழுந்துறாரு. சூப்பர்மேன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு பேட்மேன் கேக்குறாரு. சூப்பர்மேன் அந்த இடத்துல இருந்து பறக்க ஆரம்பிக்கிறாரு. பில்லியையும் ஒரு சாத்தான் பிடிச்சிடுது. பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட எங்களை காப்பாத்த ஏதாவது பண்ணுங்க சூப்பர்மேன் சொல்றாரு. சூப்பர்மேன் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வாயில கை வச்சு காட்டி கண்ண மூடி பேட்மேனோட பேட் ரேங்க் எடுத்து வீசுறாரு. அந்த பேட் ரேங்க் இவங்க 3 பேரும் நரகத்துல மாட்டி விட்ட மந்திரவாதி மேல குத்திடுது. 3 பேரும் நரகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மந்திரவாதி அவங்க கிட்ட நீங்க எப்படி அங்க வந்து தப்பிச்சீங்கன்னு கேக்குறான். அப்ப சூப்பர்மேன் எங்க 3 பேரை தவிர 4வது ஒரு இதயம் துடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அது ஒண்ணு தானே அந்த மந்திரவாதியை பிடிச்சு பில்லியை சரி பண்ண சொல்றாரு. திடீர்னு அந்த மந்திரவாதி மறைஞ்சிடறான். பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட நம்ம உண்மையான நரகத்துல இல்லன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு சூப்பர்மேன் மேஜிக்கல நம்மள இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மாத்திர மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. பில்லி இதனால பாதிக்கப்பட்டிருக்கான், இவனை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பில்லி நீங்க என்ன பண்ணாலும் நீங்களும் உங்க டீமை சேர்ந்தவங்களும் நெசாவோட சோல்ஜர்ஸ் கையால தான் சாக போறீங்கன்னு டெவில் நெசா சொல்றாருன்னு சொல்றாரு. பில்லியை தூக்கிட்டு பேட்மேனும் சூப்பர்மேனும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப சூப்பர்மேன் அவங்க நெஜாவோட கலரையை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேக்குறாரு. பேட்மேன் இல்ல, இன்னும் அவங்க தேடிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கு சூப்பர்மேன் அவங்களுக்கு நம்ம உதவி தேவைப்படுதுன்னு சொல்றாரு. அதோட கட் பண்ணி சுவிட்சர்லாந்துல மான் பிளாங்க்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரு பனிமலையில கிளப் ஸ்டீல்ஸ் ரிட்டாஃபர் லாரிட்டேன் 3 பேரும் ஒரு பனிமலையில ஏறி ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க கோட்டை மாதிரி உள்ளவனை பார்த்துட்டு வெளியே காட்சி யாரும் இருக்க மாதிரி தெரியல, உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள போறாங்க. அங்க தூம் பேட்ரோல் சேர்ந்தவங்க இருக்காங்க. உங்க பாஸ் எங்கன்னு கேட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரிட்டாஃபர் அங்க இருக்க ஒருத்தனை பிடிச்சி ஜென்ரல் எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் ஹச் கால் டி டவுன் பின்னாடி அவன் இருக்கான்னு சொல்றான். அப்ப லாரிட்டேனர் ஒருத்தனை பார்த்துட்டு நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் தான் இருக்கான்னு சொல்றாரு. லாரி டென்னர் அவனை கிட்ட போய் பார்த்துட்டு நாங்க தேடி வந்த மாதிரி இவன் இல்லையேன்னு சொல்றாரு. அவன் அங்க இருக்க செடிக்கிட்ட நீ உன்னை பாரு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அங்க இருந்தது வயசான ஒருத்தர் கிளப் ஸ்டீல்ஸ் அந்த வயசானவரை பார்த்து மெதுசேலாம் நீ அவங்க தெர்மல் நியூக்ளியர் அசால்ட் அந்த பேன்ல விட்டு போகும்போது 50 காக்கி இல்லைன்னு சொல்றாரு. அந்த வயசானவர் கிளப் ஸ்டீல பார்த்து நீ யாருன்னு கேட்கிறாரு. அந்த இடத்துக்கு லாரி டென்னர் ரிட்டாஃபர் வந்துடுறாங்க. கிளப் ஸ்டீல்ஸ் அந்த வயசானவரை பார்த்து உங்களை பார்த்ததுல சந்தோஷம், இந்த வயசுல ஏன் இவ்வளவு வேலை பாக்குறீங்க, உட்காருங்கன்னு சொல்றாரு. அந்த வயசானவர் நீங்க மான்சியர் மல்லாவோட ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்கிறாரு. டிமென்சியால சபிக்கப்பட்ட அழியாத மனிதன் ஹவு அறிவில்னு ரிட்டாஃபர் சொல்றாங்க. லாரி டென்னர் ஆமா, அவர் எங்களை நிறைய வாட்டி கொள்ள ட்ரை பண்ணாரு, அதுக்கப்புறம் அவர் இறக்கப்பட்டு எங்களை கொல்லாம விட்டுட்டாரு, ஆனா அவர் எங்களை ஏத்துக்கல, அவர் நினைவுல இருந்த ஒருத்தரோட பேரு மான்சியர் மல்லான்னு சொல்றாரு. ரிட்டாஃபர் அந்த வயசானவர்கிட்ட ஜெனரல் நீங்க ரொம்ப வருஷமா உயிரோட இருக்கீங்க, ரொம்ப தூரம் பயணம் பண்ணிருப்பீங்க, அந்த பயணத்துல நெசா அப்படின்ற பேரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் நீங்க என்னை பார்த்துக்க வந்த புது நர்ஸ் தானே, இங்க இருக்கிற அழகான பூக்களை பார்க்க மாட்டீங்களான்னு கேக்குறாரு. திடீர்னு அந்த இடத்துல டெவில் நெசாவோட சிம்பிள் வருது. இதை பார்த்ததும் அந்த வயசானவர் பயந்து இது அவன் தான், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. ரிட்டாஃபர் அவர்கிட்ட கவலைப்படாதீங்க, அவன் இங்க இல்ல, இது அவனோட சிம்பிள் மட்டும் தான், அவன் எங்க இருப்பான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் அந்த சாத்தான் டெவில் நெசா அப்கோர்ட்டா மார்டிஸ் அப்படின்ற தீவுல அவரோட கல்லறை மறைக்கப்பட்டு இருக்குன்னு சொல்றாரு. ரிட்டாஃபர் அந்த வயசானவர்கிட்ட சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சைனால ராபினை சூப்பர் கிளையும் தான் காட்டுறாங்க. ராபின் கிட்ட நெஜாவோட வாள் இருக்கிறதுனால நெஜாவோட படை வீரர்கள் நினைச்சு அங்க இருக்கவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ராபினா அந்த இடத்த சேர்ந்த ஒருத்தர் துரத்திட்டு இருக்காரு. நாங்க இந்த இடத்துக்கு அமைதிக்காக தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ராபின் சொல்லிட்டு இருக்காரு. சூப்பர் கிளையும் அந்த இடத்த சேர்ந்த ஒருத்தர் தாக்க ஆரம்பிக்கிறாரு. சூப்பர்கள் ராபின் கிட்ட நெஜாவோட வாள் நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் நம்மள தப்பா நினைக்கிறாங்க, அந்த வாழை கீழே போட்டுடுன்னு சொல்றாங்க. ராபின் அங்க இருந்த ஒரு வீட்டு மேல ஏறி இந்த வாள் எங்களோடது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வாழை கீழே போட போறாரு. அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் மேஜிக்கை யூஸ் பண்ணி ராபினை கீழே தள்ளி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் சூப்பர்கள் அட்டாக் பண்ணிடுறாங்க. இதனால சூப்பர்கள் கீழே விழுந்துறாங்க. மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு சூப்பர்கள் கிட்ட ஒருத்தர் போறான். ராபின் அவங்களை அட்டாக் பண்ண ஒருத்தர் கழுத்தை பிடிச்சு நான் சொல்றது கேளுங்க, நாங்க உங்களை தாக்குறதுக்காக இங்க வரல, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், டெவில் நெசாவை தோக்கடிக்கிறதுக்காக ஜெய விட்ட தேடி இங்க வந்திருக்கோம், நாங்க எதையும் மறைக்கல, நீங்க எப்படி நெஜாவை சேர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிங்கன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க நீங்க யாருன்னு கேக்குறாங்க. ராபின் அவங்க கிட்ட என் பேர் ராபின், இவங்க பேர் சூப்பர் கேர்ள், டெவில் நெசா தப்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்து நாங்க இங்க வர்றோம், நாங்க ஆபத்துல இருக்கோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்க, டெவில் நெசாவை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தி மாசக்கணக்கில் உழைச்சு ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு தீவுல மறைவான பகுதியில் இருக்க ஒரு கிராமம் 3 தலைமுறையா போராடி மாயாஜாலத்தால முடிச்சு வச்சாங்கன்னு சொல்றாங்க. அந்த கிராமத்துல டெவில் நெசாவை பிடிக்கிறதுக்காக கட்டப்பட்ட கல்லறையை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க 5 நாளா ராத்திரி பகல்னு சண்டை போட்டோம், அதிக வழியை தாங்கி அதிகப்படியான ரத்தம் சிந்தி நாங்க போராடினோம், கடைசியா கொடுக்க மிச்சம் எதுவும் இல்லாம நாங்க அவரை சிறப்பிடிச்சிட்டோம், ஆனா அதோட முடியல, சிறையோட கதவை அடைக்கிறதுக்கு நாங்க இன்னும் போராட வேண்டியது இருந்துச்சுன்னு அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்மேன் சூப்பர்மேனை தான் காட்டுறாங்க. சூப்பர்மேன் பேட்மேனை தூக்கிட்டு டயானா பிரின்ஸை தேடி சென்ட்ரல் சிட்டிக்கு வந்திருக்காங்க. அப்ப பேட்மேன் ஃபிளாஷை பாத்துறாரு. சூப்பர்மேன் பேட்மேன் கிட்ட நீங்க ஃபிளாஷை பாத்துக்கோங்க, நான் டயானாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியா பிரிஞ்சிடறாங்க. ஃபிளாஷ் சென்ட்ரல் சிட்டில ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவன் அங்க இருக்க எல்லா கண்ணாடியிலையும் வந்து ஃபிளாஷ் ஏன் உண்மையான உருவம் எந்த கண்ணாடி பின்னாடி இருக்குன்னு கண்டுபிடின்னு சொல்றான். ஃபிளாஷ் அங்க இருந்து ஒரு கண்ணாடியை உடைச்சிடுறாரு. சூப்பர்மேன் ஃபிளாஷை பார்த்துட்டு ஃபிளாஷ் வேண்டான்னு சொல்றாரு. ஃபிளாஷ் அந்த கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள போயிடுறாரு. இது ஒரு ட்ராப். பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட வந்துடுறாரு. திடீர்னு அங்க கிரீன் லேண்டரும் வந்துடுறாரு. அங்க வந்து கிரீன் லேண்டர் அவர் பவர் யூஸ் பண்ணி பேட்மேனை சூப்பர்மேனை ஒரு கூண்டுல பிடிச்சிடுறாரு. பேட்மேன் ஆல்ஃபிரட் கிட்ட நெஜா ஆயிரக்கணக்கான வருஷமா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தா அவனுக்கு ஹீரோ யாரு வில்லன் யாருன்னு எப்படி தெரியும், இங்க இருக்க
அவங்களை கட்டுப்படுத்துறது நஜாபா வேற யாரு கேக்குது. ஆல்ஃபிரட் இருக்கியா? ஆல்ஃபிரட் நீ பேட் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி ஜஸ்டிஸ் லீக் சர்வரை யாராவது ஆக்சஸ் பண்ணிருக்காங்களா செக் பண்ணி பாருன்னு சொல்றாரு. அதுக்கு ஆல்ஃபிரட் இதோ நான் பாக்குறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும், எல்லாம் எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்குதுன்னு சொல்றாரு. ஆல்ஃபிரட்டை பிடிச்சிட்டு அவர் பின்னாடி சாத்தான் டெவில் நெஸா நிக்கிறாரு. அதோட இஷ்யூ 3 முடியுது. டெவில் நெஸா தான் ஆல்ஃபிரட்டை மிரட்டி அப்படி சொல்லியிருப்பாருன்னு தெரியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்த இஷ்யூல பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.